எங்கோ இருந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. அவங்க கணவனை விட்டு வந்திருப்பாங்க, அவங்க மனைவியை விட்டு வந்திருப்பாங்க, அவங்க பிள்ளைகளை விட்டு வந்திருப்பாங்க, அவங்க சொந்த பந்தங்களை விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்படி எல்லாரையும் விட்டுட்டு வந்து அந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ள பல மாதங்கள் தங்கலாம், பல வருஷங்கள் தங்கலாம், பல நாட்கள் தங்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும். என்ன இருக்கும்? சோதனைகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் பாவம் செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் என்ன செய்யும், அங்கே இருக்கும். அந்த சபைக்குள்ள வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் பலவிதமான பாவங்களும் பொய் சொல்லுதலும் திருடுதலும் ஏமாற்றுகிற காரியங்களும் அந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், நிறைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட நபர்களாக அவங்க கூடி சேர்ந்துக்கிட்டு கடவுளை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற ஆராதனையை இந்த பவுல் அப்போஸ்தலர் பார்க்கிறார். அவர்கள் மனம் திரும்பும்படிக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவங்களுக்குள்ள என்ன இல்லைன்னா அவங்களுக்குள்ள சரியான ஐக்கியம் இல்லை, அவர்களுக்குள்ள சண்டைகள் உண்டு, அவர்களுக்குள்ள என்னது உண்டு, கலகம் உண்டு, அவர்களுக்குள்ள பொறாமை உண்டு, பயங்கரமான போட்டி பொறாமைகள் எல்லாமே நிற்கக்கூடிய ஒரு இடமாக அவர்கள் சபையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சபையை சீர்படுத்துவதற்காக தேவன் எழுப்பின அற்புதமான ஒரு சீஷன், ஒரு அப்போஸ்தலன். அவன் யார்? அவன்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட நல்ல அப்போஸ்தலனை நேரடியாக பரிசுத்த ஆவியின் மூலமாக நீர் அழைத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அப்படிப்பட்ட பவுல் அப்போஸ்தலர் நேரடியாக அழைப்பை பெற்றுக்கொண்டு வேத வசனங்களிலே பலப்பட்டவராக சகலத்தையும் கற்று தேர்ந்தவராக அவர் இருந்து கொண்டு சபையை சீர்திருத்துவதற்காக இந்த திருவார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். அது என்ன? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு வார்த்தைகள் எல்லாம் போய் பார்த்தா அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, அவர் நம்மளை கைவிட மாட்டாரு, அவர் நம்மளை விலக மாட்டாரு, அவர் நம்மளை காப்பாரு, அவர் நம்ம ரட்சிப்பாரு, அவர் நம்மளை உயர்த்துவாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிங்கிறது தான் வாக்குத்தத்த வசனமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் கரைத்து குடித்து அதற்குள் இருக்கின்ற மறைவாய் இருக்கின்ற ஆவிக்குரிய வெளிச்சத்தை எல்லாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக நாம் இப்போதும் வாசித்திருக்கிற வார்த்தையை கொஞ்சம் வித்தியாசமாக அவர் எழுதியிருக்கிறார் என்கிற கண்கள் நமக்கு திறக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லல, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லல, அவர் இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்காக மட்டும்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா.